வாகனத்தை பதிவு செய்ய லஞ்சம் கேட்டதால் பாதிக்கப்பட்ட நபர் தனது இருசக்கர வாகனத்தை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஒப்படைக்க சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அங்கேரிபாளையத்தைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் சுயதொழில் செய்து வருகிறார். இவர் அதே பகுதியில் புதிதாக திறக்கப்பட்ட வாகன விற்பனையகத்தில் கடந்த 30ஆம் தேதி இருசக்கர வாகனம் ஒன்றை வாங்கினார். அந்த வாகனத்தை பதிவு செய்ய வட்டார போக்குவரத்து அதிகாரிக்கு லஞ்சம் தர வேண்டும் என கூறிய கடை ஊழியர்கள் கூடுதலாக பணம் தரும்படி நாகராஜனை நிர்பந்தித்துள்ளனர். இதுகுறித்து திருப்பூர் வடக்கு வட்டார போக்குவரத்து அலுவலர் சிவகுருநாதனிடம் நாகராஜ் தகவல் தெரிவித்துள்ளார். ஆனால் 1 மாதத்திற்கு மேலாகியும் அது தொடர்பாக நடவடிக்கை ஏதும் எடுக்கப்படவில்லை என்று தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த நாகராஜ் தனது இருசக்கர வாகனத்தை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் ஒப்படைப்பதற்காக கொண்டு சென்றார். அதற்கு மறுப்பு தெரிவித்த அதிகாரிகள் இது தொடர்பான விசாரணைக்கு ஆஜராக கோரி நாகராஜுக்கும் வாகன விற்பனையகத்திற்கும் சம்மன் அளித்துள்ளனர். இதுக்கு எனக்கு பதிவு பண்ணி கொடுங்கன்றேன். அது பதிவு பண்ண முடியாதுங்க. சரி, அந்த டீட்டெயில் பணம் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கீங்க, அதை டீட்டெயில் கொடுங்கன்னு சொன்னதுக்கு நான் ஆர்டிஓவுக்கு டீட்டெயில் கொடுங்க சொன்னதுக்கு இது சொன்னாருங்க, வண்டி கட்டணம், இன்வாய்ஸு, ரோட் டேக்ஸு, இன்சூரன்ஸு இதை சொல்லிவிட்டு மீதி 1791 ரூபா என்னன்னு கேட்கும்போது நான் ஆர்டிஓவுக்கு லஞ்சம் கொடுக்கணும், அப்போ தான் பதிவு முடியும், இல்லாட்டி பதிவு பண்ண முடியாது, நீங்கள் போங்க அப்படின்னா எனக்கு மன உளைச்சல்னால 25 நாளாக வீட்டில் வச்சுருந்தேன் வண்டியை. இப்போ ஆர்டிஓட்ட வந்து ஒப்படைக்கலாம்னு கொண்டு வந்துட்டேன்.